தேர்தல் நெருங்கிருச்சு. தமிழ்நாட்டில் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்குது. இந்த தேர்தலில் யாருக்கு அலை வீசுது, யாருக்கு அதிகமான சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திரு விஜய் அவர்களுக்கு தான் அந்த விஜய் அலை அப்படிங்கிறது உருவாகிருச்சு. அதிமுக திமுகவை எடுத்துட்டோம்னா அவங்க 50 வருஷ கட்சி 70 வருஷ கட்சி, ஒரு கூட்டம் கூட்டுறது பெரிய விஷயம் கிடையாது, மக்களை திரட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அனுபவமான கட்சிகள், பெரிய கட்சிகள் வேற. ஆனால் அந்த கட்சிகளுக்கு சவால் விடுற மாதிரி கூட்டம் கூட்டுறது வேற, கூட்டம் தானாக வர்றது வேற. அப்படி அதிமுக திமுகவுக்கு சவால் விடுற மாதிரி தவேகாவுக்கு வர்ற அந்த எழுச்சி இருக்குல்ல, அதுதான் அந்த அலை, ஆதரவு அலை. அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நாளாவே இந்த மாதிரி ஒரு எழுச்சி பார்த்ததில்லை. ஐயா விஜயகாந்த் வரும்போது கூட ஓரளவுக்கு எழுச்சி இருந்ததை தவிர இப்படி ஒரு அலையா உருவாகிற அளவுக்கு எழுச்சி கிடையாது விஜயகாந்த் ஐயாவுக்கு கூட. அது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அந்த பீக்கில் இருக்கிறார் இல்லையா, ரொம்ப சினிமாவில் உச்சத்தில் இருக்கிறார். நம்ம கிட்டத்தட்ட ரஜினிக்கு அவருக்கு ஒரு நிகரான இடத்துல தான் இருக்கிறார், அதான் உண்மை. அந்த இடத்துல இருக்கிற அந்த நல்ல பீக்கில் இருக்கும்போது அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றார் இல்லையா, அது அவர் மீது மக்களுக்கு உண்மையிலே ஒரு சிம்பத்தி இருக்குது, அது இருக்குது. அது ஒரு காரணம். அதன் பிறகு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவரை பற்றியான அந்த நெகட்டிவான விமர்சனங்கள் இப்போ நிறைய இடங்களில் பேசுனது வச்சதெல்லாம் அது அவருக்கு சாதகமாக தான் இருக்குது. அவருக்கு அதுவும் ஒரு சிம்பத்தியாக ஏற்பட்டுச்சு. அவர் என்னங்க ஒரு நல்லது பண்ணத்தானாங்க வந்தது, அவரை போட்டு ஆளாளுக்கு ஏதாவது பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு அவர் மீது வந்துருச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேர்மையாக ஒரு தூய்மையான ஒரு அரசியல் தலைவராக, ஒரு அரசியல் கட்சியாக முழுக்க இளைஞர்களையும் பெண்களையும் மக்களையும் நம்பி விஜய் அவர்கள் களம் காண்றார். இப்போ அதிமுக திமுக அது யூஸ்வல் அரசியல், சீமான் பண்ணுறது அது யூஸ்வல் அரசியல் தான். அவர் எப்போவுமே தனியாகவே இருக்காது, அதே மாதிரி இப்போ பண்ணுறார். ஸோ ஸ்பெஷல்னா விஜய் அவர்கள் தான். ஸோ எதிர்பார்ப்பும் கூடி இருக்குது. இந்த அலை இருக்குல்ல, இந்த அலை இப்போ பல கருத்து கணிப்புகளை பற்றி பார்த்தாலும் அதில் பெர்சன்டேஜ் இப்படி மிஸ்டேக் இருக்குது. எல்லா கருத்து கணிப்புலையும் மிஸ்டேக் இருக்குது. நான் ஒரு அரசியல் படித்தவனா சொல்கிறது என்னன்னா, அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்கும் போட்டி இருக்கும்போது தான் ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு 35% வேணும் ஒரு வேட்பாளர் செய்வது சரி வெற்றி பெறுவதற்கு. அது அதிமுக திமுக இருமுனை போட்டி இருக்கும்போது. இப்போ மும்முனை போட்டியாக இருக்குது. மும்முனை போட்டின்னா 5 முனை போட்டி. ஆனால் வாக்கு ஈக்குவலில் நான் சொல்கிறேன், திமுகவுக்கு ஈக்குவலாக விஜய் வாக்கு வங்கி இருக்குது, ஏடிஎம்கே கீழே தள்ளுது. இப்படிப்பட்ட சூழலில் இது என்ன மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னா, அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில் 35% இருந்தால் வேட்பாளராகலாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது இல்லை. 26 to 30, 26% to 30% இருந்தாலே வேட்பாளராக வெற்றி பெற்றலாம், எம்எல்ஏ ஆயிடலாம். அந்த பெர்சன்டேஜ் இறங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த திமுக அதிமுகவுடைய ஓட்டு விஜய்க்கு பக்கம் மாறுது. அவங்களுக்கு விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதனால தான் 40% 45% உயர்ந்தது. அவங்க எல்லாம் திரும்ப விஜய்க்கு இறங்கி ஓட்டு போடுறதுனால திமுக உள்ள பெர்சன்டேஜும் அதிமுக உள்ள பெர்சன்டேஜும் குறையுது. அப்போ குறைந்து மூணுமே டிவைட் ஆகுது, பகிர்ந்துக்கிறாங்க, பகிர்ற மாதிரி ஆகுது. அதில் திமுகவும் டிவிக்கவும் சமமாக இருக்குது. அதிமுக கீழே இறங்கியிருக்கு. அதிமுக இறங்கி, ஏன்னா ஏற்கனவே அதிமுக கீழே இறங்கிருச்சு, 20-21% தான் இருந்துச்சு. இப்போ இது
டிவிகேக்கு திமுகக்கும் போட்டி நிலவுது. 1%, 2%, 3% இதுக்குள்ளதான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கும் இந்த சட்டமன்றத்தில். ஸோ இப்படி போகும்போது இப்போ இதை உருவாக்குனது என்ன? விஜய் அவர்களின் அலை, அந்த வேவு தான் இதை உருவாக்குனது, அந்த எழுச்சி, அந்த அலை தான் இதை உருவாக்குனது. ஆண்ட கட்சி, அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியோட ஓட்டு வங்கியை சிதைச்சு கீழே இறக்கி தன்னோட சேர்த்து சமப்படுத்திக்கிட்டு அதை அமுக்கி விட்டு மேலே எவ்வி வெற்றி பெற அளவுக்கு வந்திருக்காரு பாருங்க விஜய். அதுதான் அலை. சரி, அதே மாதிரி ஏடிமிக்க வாக்கையும் சிதைச்சு அதை தன் பக்கம் இழுத்துட்டு திமுகவுக்கு அடுத்த அதிமுக தான் அப்படிங்கிற வரலாறை மாற்றி நீங்க திமுகவோட போட்டி ஓட முடியாது, நான் போட்டி ஓடுறேன் அப்படின்னு இவர் உள்ள போய் அதிமுக கீழே இறக்கிட்டு இப்ப திமுகவுக்கும் டிவிக்கும் போட்டியை உருவாக்குனார்ல, இதுதான் விஜய் அலை. இது இப்ப உருவாயிருச்சு. இப்ப நான் கூட ஒரு வீடியோ போட்டேன், நிறைய பார்த்துட்டு உண்மைதான் சொல்லி பதிவிட்டு இருந்தாங்க. அதை முக்கியமான ஒருத்தர் பேசியிருக்காரு இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில நான் பார்த்தேன். அவர் பேரு கருணாவா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவர் முக்கியமான அவர் பேசியிருக்கிறாரு. அதிமுக திமுகவுக்கும் இது நான் முன்னாடியே பேசினது தான். அவர் ஒரு அரசியல் அறிவாளி, அரசியலை பற்றி ஆராயக்கூடியவர் தான். துரை கருணாண்டு ஒருத்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. துரை கருணாண்டு ஒருத்தர் முக்கியமானவர், அரசியல் அனுபவமானவர், அரசியல் விமர்சகராக தொலைக்காட்சியில் பேசுவார். அவர் இன்னைக்கு காலையில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறாரு. நான் சொன்ன கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். ஏடிஎம்கேக்கும் திமுகவுக்கும் போட்டி வரும்போது இருமுனை போட்டியில் 35% தேவைப்பட்டது ஒரு தொகுதிக்கு ஓட்டு ஜெயிக்கிறதுக்கு. விஜயும் அவங்களுக்கு நிகராக மும்முனை போட்டியாக உருவாக்குறதுனால 25 முதல் 30% வாக்கு பெற்றாலே அவங்க எம்எல்ஏ ஆயிடலாம், ஜெயிச்சிடலான்னு சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. 35-45% தேவையில்லை, 30% போதும் இந்த தேர்தலில் எம்எல்ஏ ஆகிறதுக்கு. அது விஜய் அவர்கிட்ட இருக்கு. இதுதான் உள்ளுக்குள்ள உள்ள ரகசியம். இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்ன ஒரே ஒரு விஷயம், நான் அடிக்கடி வீடியோவில் அதை சம்மந்தமாக போட்டிருக்கேன். அந்த விளம்பரம் கொடுத்தாங்க யூடியூப்ல, திமுகவும் ஏடிஎம்கே இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு யூடியூப் சேனல்களில். எங்கே பார்த்தாலும் எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும் யார் பேசிட்டு போது இடையில உதயசனுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க இவங்கன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்தாங்க. அந்த விளம்பரம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு, அவ்வளோதான். இவங்க தானோ களத்தில் அப்படிங்கிறது. ஆனால் களம் அப்படி இல்லை. அந்த பிம்பத்தை கூட உடைக்கிறதுக்கு நான் கூட ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன், அதை வீடியோவாக பதிவிட்டு இருந்தேன். டிவிக்கையும் விளம்பரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. பட் அவங்க அதை கொடுக்கல. இருந்தாலும் அவர் அதுலேயும் எதுக்கு இவங்க ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரோ என்னன்னு தெரியல. பட் அதை கொடுக்கல. இருந்தாலும் அப்படி ஒரு போலித்தனம் தேவையில்லை. இப்போ விளம்பரம் கொடுத்தா உடனே மக்கள் அவரை தான் மெயின் சொல்ல போகிறாங்களா? அதை நம்புற மாதிரி இல்லை. இந்த வட்டம் என்ன விளம்பரம் கொடுத்தாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி. ஆனால் அவர் நல்ல ஒரு அறிவாளி தான் விஜய் அவர்கள், நல்ல அரசியல் தெரிந்தவர் தான். அப்போலேருந்தே கான்ஃபிடண்ட்டாகவே டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு சொல்கிறாரு. அதுதான் உண்மை. அது இப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேன்ல, இதை எப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கடைசியில் டிவிகேக்கும் டிஎம்கே தான் போட்டி வருது. நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுதாங்க களத்துலேயும் அதுதான் இருக்குது. இப்போ நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்திருந்தேன், இதை யாருமே சொல்லலை. இல்லை அது 35-45 அவங்கன்னாங்க, இல்லை அது பெர்சன்டேஜ் இடிக்குது, கருத்து கணிப்பில் தப்புன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு துரைக்கருணா அவர்கள் 30% பெற்றாலே போதும் எம்எல்ஏ ஆகலான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் சொன்ன கருத்து அவர் சொல்கிறாரு. அப்போனா அப்போதான் எனக்கு ஒரு இது வந்தது, நம்பிக்கை வந்தது. நம்பிக்கையோடு தான் நான் சொன்னேன். பட் அவர் சொல்லும்போது அவர் ஒரு அரசியல் அனுபவம் தான் கரெக்டாக பேசுகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. அப்போது அதே மாதிரி பெருமாள் மணிந்து ஒருத்தர் கரெக்டாக சொல்கிறாரு. பெருமாள் மணிந்து ஒரு அரசியல் விமர்சகர் பேசுகிறாருல, அவர் கால்குலேஷனை கரெக்டாக பண்ணுறாரு. நான் தான் சொன்னேன், சில பேர் என்னென்னா மனசுக்கு தெரியும், சில கட்சிகளுக்கு அது கொள்கை அடிமைகளாக இருக்கிறவங்க அது அந்த கட்சி என்ன தப்பு பண்ணாலும் வெளியில் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, அது அடிமையாக தான் இருப்பாங்க. அது என்ன அடிமைகள் அப்படித்தானே. இப்போ பாகுபலி படத்தில் என்ன இருக்கு, சத்யராஜ் ஹீரோவை முதுகில் குத்துருவார், கிளைமேக்ஸில் குத்துறது தப்புன்னு தெரியும். ஆனால் அரச கட்டளை செஞ்சுதான் ஆகணும், அதான் அடிமை.
கொலை குற்றமாக இருந்தாலும் ஆமாண்டு ஒத்துக்கிறதா அடிமைத்தனம். அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் சில அறிவாளிகள், அரசியல் விமர்சகர்கள், சில ஊடகவியாளர்கள் வந்து சில கட்சி சார்பாக கொள்கை அடிமைகளாக இருக்கிறாங்கங்கிறது தான் ரொம்ப வருத்தமான செய்தி. நான் எல்லாரையும் சொல்லலை, சில குறிப்பிட்ட பேர் சில கட்சிகளுக்கு சாதகமாக வந்து பேசுறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி இதுதான் உண்மை. விஜய் அலை உருவாயிருக்கு. 30% வாக்கு அவருக்கு இருக்கு. நான் 35 கணிச்சிருக்கேன். 35 வரைக்கும் நான் கணிச்சிருக்கேன். 30 இருக்கட்டுமே, 30 இருந்தாலே எம்எல்ஏக்கு ஆயிடுவாங்க, வெற்றி பெற்றுவாங்க. அப்படி ஒரு சூழலுக்கு ஏடிஎம்கே 30 வர வாங்காது. திமுகவுக்கு 25 தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் 40 சொன்னேன், 40% சொல்லியிருக்கிறேன். 40% வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 30 to 40 கூட வச்சுக்கோங்க. இடையில ஏன்னா தொகுதி 234 தொகுதி இப்போ ஒருத்தர் கூட எடப்பாடி தொகுதியில் சுயேட்சைக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது கணக்கு பண்ணி பார்க்கும்போது வேற மாதிரி ஒரு மாதிரியாக பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் இருக்குது. டிவி கேக்கு இருக்குது, ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்கே நகர் தொகுதி டிடிவி தினகரன் போட்டி ஓட்டு ரிசல்ட் வரும்போது எல்லா பூத்துலையும் என்ன டிடிவி தினகரன் முன்னிலையே வந்திருந்தது. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 தொகுதிகளில் விஜய் அவர்கள் முன்னிலே, டிவிக்கே முன்னிலே என்று தான் ஓட்டு எண்ணிக்கை வருமோன்று தான் எனக்கு தோணுது. நான் ஒரு அரசியல் பிடிச்சோன்னா எனக்கு தோணுது. நானும் பல வகையில் இந்த கருத்து கணிப்புலாம் வருதே என்ன அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சு பார்த்தேன். நானும் மக்கள்கிட்ட விசாரித்தேன், என்னென்னமோ பார்த்தேன். நம்ம பார்த்தா அந்த கட்சிக்கு எவ்வளோ இருக்குது, இந்த கூட்டணிக்கு எவ்வளோ இருக்குது, இந்த பகுதியில் எந்த சாதி இருக்குது, இந்த பகுதி மதம் யாருக்கு ஓட்டு போடுது, இந்த வேட்பாளர் எப்படி, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்ததில் எனக்கு என்னமோ விஜய் அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்குது களம். ஆமாம், விஜய் அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்குது களம். பார்ப்போம் என்ன மாதிரி முடிவு வருதுன்னு. நன்றி.